Good day to you all. ஆங்கிலம் கற்கும் நம் ஒவ்வொருவரும் நாம் பேசும் போது சரி எழுதும் போது சரி we have progressed, அதாவது நம்மிடம் தொழில்சார் புரிதல்கள் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டுமாயின் ஆங்கிலத்தில் எவ்வகையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் என்று பார்க்க போன்றோம். அதாவது நீங்க நினைக்கலாம், what does it mean by progress? வாங்க பார்க்கலாம். PROGRASPS. இங்க இந்த pro என்பதில் PRO என்பதை perseverance விடாமுயற்சி, resilience நெகிழ்ச்சித்தன்மை, obedience கீழ்ப்படிவு என்பவற்றையும், graft என்ற generosity தாராள குணம், rapport நல்லுறவு, acceptance ஏற்றுக்கொள்ளும் தன்மை, sympathy இரக்கம் அல்லது பச்சாத்தாபம் அனுதாபம் அப்படி சொல்லலாம், patience பொறுமை, satisfaction திருப்தி. இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல ஸ்பெசிபிக்கலி செலக்டட் வேர்ட்ஸ் எங்களுடைய பேச்சு வழக்கிலோ அல்லது எழுதும் போதோ பயன்படுத்தி கொள்வோம். அவை எவை என்பதுதான் இன்றைய லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணி மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுவதோடு மட்டும் விடாது, அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். Practice makes you perfect. Now let's move on to the video. இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கிற அந்த வேர்ட்ஸ் தான் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க WH question words வந்துட்டு சிம்பிளா கொஞ்சம் படிப்போம். என்னென்ன? what, where, when, who, how, which இன்னும் எத்தனையோ இருக்கு. இந்த லொத்தையும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் என்ன? WH question words. இந்த WH question words இவ்வளோத்தோடையும் நீங்க ever அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? whatever, wherever, whoever, whenever, however, whichever என்னும் சொற்கள் கிடைக்கும். இவற்றின் அர்த்தம் என்ன? whatever இது வாயிலும், wherever எங்கே என்றாலும், whoever யாராகிலும், whenever எப்பொழுதாகிலும், whichever எதுவாகிலும், however எப்படியாகிலும். இது தவிரவும் இவற்றுக்கு வேறு அர்த்தங்கள் உண்டு. தனித்தனி வீடியோவாகவே ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். அப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்குவது என்ன? நாங்க ஏற்கனவே ப்ரோக்ராஸ் என்றதுல பார்த்த அவ்வளவு குணமும் எங்கள்கிட்ட இருக்கு என்பதுதான். யாராவது எது உனக்கு வேணும், எது என்றாலும் பரவாயில்ல, whatever. எங்க போக விரும்புற? wherever. யார் உன்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன்? whoever. யாருக்கு உதவணும் என்று நினைக்கிறேன்? whoever. எப்படி பயணம் செய்யணும் விரும்புற? however. டீ வேணுமா, காஃபி வேணுமா? whichever. இப்ப தூங்க போறியா, லேட்டா தூங்குறியா? whenever. அது உங்கள்ட்ட இருக்கிற தாராள குணம். ஒரு மற்றவரோட நீங்க நல்லுறவா இருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, கீழ்ப்படிவு உங்கள்ட்ட இருக்குது, பொறுமையா இருக்கிறீங்க, திருப்தியா இருக்கிறீங்க என்றதெல்லாம் இதன் மூலம் வெளிப்படுத்துறீங்க. இந்த வகையில் whatever என்றால் என்ன, அதன் பயன்பாடு என்ன என்பது பற்றி டே 1 வீடியோவிலும், wherever என்றால் என்ன, அதை எவ்வாறு நம்முடைய நடைமுறை வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது பற்றி டே 2 வீடியோவிலும், whenever என்றால் என்ன, நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது பற்றி டே 3 வீடியோவிலும், whoever என்றால் என்ன, அதை நாம் சரளமாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி டே 4 வீடியோவிலும் ஏற்கனவே பார்வையிட்டுள்ளோம். இது மாத்திரமன்றி இவை அனைத்தையும் ஒன்றாக உள்ளடக்கியது போல ஒரு பிளேலிஸ்டும் உருவாக்கியுள்ளேன். இதை அனைத்தினதும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். ஏற்கனவே பார்வையிடாதவர்கள் அந்த வீடியோக்களை தெளிவாக பார்த்து அவற்றில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவை தொடர்பாக கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to help you. இந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது however. however என்பதும் one word, அதாவது 2 சொற்களை உள்ளடக்கிய ஒரு சொல்.
how என்றால் எப்படி என்ற அர்த்தத்தையும், ever என்பது எப்பொழுதும் என்ற அர்த்தத்தையும் கொள்ளும். இரண்டையும் இணைக்கும் போது பல அர்த்தங்களை கொள்ளும். இந்த however என்பது ஒரு adverb, அதாவது வினையுரி சொல். ஆதலால் இது adjectiveஐயும் verb வினை சொற்களையும் இன்னும் ஒரு adverbஐயும் கூட விவரிக்க கூடியது, அதாவது மோடிஃபை பண்ணும், மேம்படுத்திய அர்த்தத்தை வெளிப்படுத்தும். அதனால் இதன் தமிழ் அர்த்தங்களாக பல அர்த்தங்களை கொள்ளலாம். எப்படியாகிலும், எப்படித்தான், எனினும், ஆயினும், இருப்பினும், இன்னும், ஆனால், இருந்தாலும், எப்படியும் என்றவாறும் படி, இனும், ஆளும் என்று முடிவடைகின்ற சொற்களுக்கு பதிலாகவும், உதாரணத்துக்கு பார்ப்போமானால் விரும்பியபடி, விரும்பினும், விரும்பினாலும் என்பதை உதாரணமாக கொள்ளலாம் என்று பல்வேறு இடங்களில் நாம் இந்த however என்கின்ற ஒற்ற வார்த்தையை தான் பயன்படுத்த போன்றோம். இது மாத்திரமல்லாமல் ஆங்கிலத்தில் நாம் but, yet, nevertheless, in spite of, though, anyway, anyhow என்கின்ற சொற்களுக்கு பிரதியீடாகவும் இந்த however என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதிலிருந்து உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். இந்த வீடியோவை நீங்க இடைவிடாது ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பார்த்து முடிக்க வேண்டும் என்று அல்லாமல் இடையிடையே விட்டு பார்த்தீர்களாயின் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கு. இதில் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலில் சிறிய உதாரணங்களை பார்ப்போம். அதன் பின்பு நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உதாரணங்களை பார்க்க போன்றோம். இருப்பினும் நீங்க செல்ல முடியும். இது ஒரு முழு வாக்கியம் அல்ல, ஒரு வாக்கியத்தின் பகுதி. இருப்பினும் நீங்க செல்ல முடியும். இருப்பினும் உங்களுக்கு தெரியும் however, நீங்க செல்ல முடியும், you can go. However you can go. However you can go. உங்களுக்கான வினாவை கேட்கிறேன். இருப்பினும் நீங்க செல்ல முடிந்தது. Comment your answer. Well done. However you could go. எப்படியாகிலும் நான் ஆரம்பிக்க முடியும். ஏதேதோ குழப்பங்கள் இருக்கு. எப்படியாகிலும் நான் ஆரம்பிக்க முடியும். எப்படியாகிலும் அதுக்கு நாங்க என்ன சொல்வோம்? However I can start. However I can start. However I can start. இந்த start என்பதற்கு பதிலாக வேற என்னெல்லாம் சொற்கள் பயன்படுத்தி இருக்கலாம்? However I can commence. However I can begin. இந்த மாதிரி எது வேணுமென்றாலும் பயன்படுத்தி இருக்கலாம். அடுத்து நாங்க பார்ப்போம். இருப்பினும் நாம் அதை செய்ய வேண்டும், கட்டாயம். However we must do it. However we must do it. Again, however we must do it. அடுத்தது மிக முக்கியமான, நல்ல கவனிங்க. அவள் எவ்வளவு பசியுடன் இருப்பினும், இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம் என்று நல்ல கவனிங்க. However hungry. However hungry she is. However hungry she is. அப்போ இது மாதிரி present tenseல தான் சொல்லலாமான்னா இல்ல. அவள் எவ்வளவு பசியுடன் இருந்திருப்பினும் கடந்த காலத்தை பற்றி பேசுறோம். எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? However hungry she was. However hungry she was. இப்போ உங்களுக்கான வினா, அவள் எவ்வளவு பசியுடன் இருப்பாள் ஆயினும். Comment it now. Amazing. However hungry she will be. விளங்கிச்சா உங்களுக்கு? அதாவது எந்த காலத்திலேயும் நாங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்த உதாரணம் பார்ப்போம். இருப்பினும் அது மிக மிக விலை உயர்ந்ததாக இருந்தது. However it was. இருந்தது, அது இருந்தது. எப்படி? மிக விலை உயர்ந்ததாக. Too expensive. However it was too expensive. However it was too expensive. எனினும் அவள் செல்லவில்லை. செல்லக்கூடியதா தான் இருந்துச்சு. ஏதோ எல்லாம் சாத்தியக்கூறு பாசிபிலிட்டிஸ் செல்லக்கூடியதா இருந்துச்சு. எனினும் அவள் செல்லவில்லை. எனினும் however she didn't go. However she didn't go. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Practice makes you perfect. So practice பண்ணுங்க. However she didn't go. அடுத்து பாப்போம். அது எவ்வளவு சிறிதாக இருப்பினும். எவ்வளவு சிறிதாக. However small it may be. However small it may be. இப்போ உங்களுக்கான வினாக்கள். அது எவ்வளவு கடினமாக இருப்பினும். அடுத்தது, அது எவ்வளவு தவறாக இருப்பினும். Comment it now.
Wonderful, you got it. Really, I am happy. இப்ப நாங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு ஒரு இதை பற்றி புரிஞ்சிருக்கும். இனி நாங்க என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, இவற்றை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் என்று. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலத்தை கற்பதில் பேரவா உள்ளவர்களுக்கும் முடிந்த அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஷேர் பண்றதோட உங்களோட வேலை முடிஞ்சதா இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அளவு பயிற்சி எடுங்கள். எங்களுக்கு நாலேஜ் இருந்தா மட்டும் போதாது, எங்களோட பிராக்டிஸ் தான் எங்களை என்னது சரளமாக பேச வைக்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அண்ட் பிராக்டிஸ் gives you fluency. அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் அல்லது முதற் தடவையாக பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நான் பதிவிடுகின்ற வீடியோக்களை எல்லாம் தவறாம உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Now let's move on to the lesson. நீங்கள் விரும்பிய படி செய்யுங்க. நம்ம வந்துட்டு விரும்பிய படி என்று வாய்க்க முடியுது. அப்ப however என்ற பயன்பாடு எங்க தேவை? செய்யுங்க, do it. அது செய்யுங்க, do it. விரும்பிய படி, however you like, do it. கட்டாயம் இருக்கமா போடணும். ஏன் அது ஒரு அர்த்தமுள்ள பகுதி வாய்க்கிறது. do it however you like. Do it however you like. நீங்க அர்த்தமுள்ளத பேசும்போதும் do it என்றதோட சின்ன ஒரு பாஸ் ஒன்று கொடுத்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சணும்? do it however you like. Again, do it however you like. உங்களுக்கான வினா, நீ விரும்பியபடி உன்னால் போக முடியும். இங்கேயும் என்ன சொல்ல போறோம்? உன்னால் போக முடியும் என்பதை முதலாவதாக சொல்லி நீ விரும்பியபடி என்பதை ஏற்கனவே பார்த்துள்ளோம், அது போல சொல்ல வேண்டும். Please comment it. Very good, you got it. அடுத்த உதாரணம் பார்ப்போம். எப்படியாகிலும் நாம் வேலைக்கு செல்ல வேண்டும். என்னென்ன பிரச்சனை வேணுமென்றாலும் இருக்கலாம், வேலைக்கு சென்றாதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஓட்டிக்கொள்ள முடியும். எப்படியாகிலும், however we must go to work. However we must go to work. Again, however we must go to work. இதே போலத்தான் உங்களுக்கான வினா, எப்படியாகிலும் அவள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். Comment it now. Amazing. மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? நான் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் என்னால் அதை செய்ய முடியாது. இங்க ஆலும் என்பது பயன்படுத்தியுள்ளோம். முயற்சித்தாலும். However hard I try. எவ்வளவு கடினமாக. However hard I try. என்னால் அதை செய்ய முடியாது. I can't do it. Again, however hard I try, I can't do it. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. However hard I try, I can't do it. உங்களுக்கான வினா, நீ எவ்வளவு விரைவாக நடந்தாலும், இங்கே வந்து ஆலும், உன்னால் அவனை பிடிக்க முடியாது. Comment it now. Splendid, you got it. உங்களுக்கு நல்லா புரியுது விளங்குது. அடுத்த உதாரணம் பார்ப்போம். நான் களைப்பாக இருக்கலாம். நான் களைப்பாக இருக்கலாம், ஆனால் நான் வேலை செய்ய வேண்டும். களைப்பா இருக்கலாம், களைப்பா இருக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் வந்துட்டு என்னால இருக்க முடியாது. நான் வேலை செய்ய வேண்டும் கட்டாயம். களைப்பாக இருக்கலாம். I may be களைப்பாக, tired. I may be tired. However, ஆனால் I must work. I may be tired. However, I must work. Again, I may be tired. However, I must work. ரொம்ப இலகுவா இருக்கா? உங்களுக்கான வினா, அவள் கவலையாக இருக்கலாம்.
ஆனால் அவளால் அழ முடியாது. Comment your answer. Wonderful. நீ எப்படித்தான் அதை செய்யினும் விளைவு ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படித்தான் என்பதற்கு என்ன பயன்படுத்துவோம்? However. However you do it. However you do it. விளைவு ஒரே மாதிரி தான் இருக்கும். The result இருக்கும். Will be same. However you do it, the result will be same. Again, however you do it, the result will be same. எல்லாரும் வாயை விட்டு சொல்லி பாருங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. However you do it, the result will be same. உங்களுக்கான வினா, எப்படித்தான் அவனை கேட்டாலும் அவன் உண்மை சொல்ல மாட்டான். Comment it now. Amazing. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போமா? அவர் பணக்காரன், ஆனால் அவர் மகிழ்ச்சியா இல்லை. அவர் பணக்காரன் தான், ஆனா மகிழ்ச்சியா இல்லை. Contrast ideas. ஆனால் இங்க ஆனால் என்பதற்கு பட்டா பயன்படுத்த போறோம் இல்ல. However, he is rich. அவர் பணக்காரன். He is rich. பணக்காரராக இருக்கிறார். However, he is not happy. He is rich. However, he is not happy. உங்களுக்கான வினா, அவள் ஏழை, ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஏழையாத்தான் இருக்கிறாள், ஆனால் மகிழ்ச்சியா இருக்கிறாள். Comment it now. Bravo, you got it. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே லைக் பண்ணிடுங்க. நீ எவ்வளவு பசியாக இருந்தாலும் நீ கட்டாயமா மெதுவாக சாப்பிட வேண்டும். நல்லா மென்று, you have to chew the food well. நல்லா மென்று சாப்பிடணும். எவ்வளவு பசியா இருந்தாலும் you cannot gulp the food. அவசர அவசரமா விழுங்க முடியாது. அப்ப எவ்வளவு பசியாக இருப்பினும், however hungry you are, however hungry you are, நீ கட்டாயமா மெதுவா தான் சாப்பிடணும். It is a must. You must eat slowly. You must eat slowly. எல்லாரும் சேர்ந்து வாய்விட்டு சொல்லுங்க. However hungry you are, you must eat slowly. However hungry you are, you must eat slowly. உங்களுக்கான வினா, நீ எவ்வளவு தூக்கமா இருந்தாலும், உங்களுக்கு தூக்க கலக்கம் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுடைய பற்களை துலக்குங்கள், இல்லாட்டி நீங்க தான் பிற்காலத்துல கஷ்டப்படணும். Comment your answer. Amazing. அவன் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்து கொண்டு இருந்தான். ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தான், உணர்ந்து கொண்டு இருந்தான். கடந்த காலத்துல அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டு வந்திருக்கு. இருந்தாலும் அவன் வேலைக்கு சென்றான். உடல்நிலை சரியில்லாம தான் இருந்து கொண்டிருந்தது, இருந்தாலும் வேலைக்கு சென்றான். ஏன் கட்டாயம்? He was feeling very ill. However இருந்தாலும் அவன் வேலைக்கு சென்றான். He went to work. He was feeling very ill. However, he went to work. எல்லாம் சொல்லி பாருங்க. He was feeling very ill. However, he went to work. இங்க ஏன் past continuous tense பயன்படுத்தினோம்? நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல படித்திருக்கின்றோம். past continuous tense எப்பெல்லாம் நாங்க பயன்படுத்துவோம் என்று சொன்னா, கடந்த காலத்துல நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயல் ஏதாவது ஒரு செயலால் இடையூறு செய்யப்படுகின்ற போது, நடைபெற்று கொண்டிருந்த செயல்தான் இடையூறு செய்யப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்காக அந்த இடத்துல past continuous tense பயன்படுத்துவோம் அப்படின்னு 50 days grammar tipsல பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு லிங்க் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கின்றேன், பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். ஆதலால் தான் அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்து கொண்டிருந்தான். நாங்க நடைமுறை வாழ்க்கையில பேசிக்கல எப்படி சொல்லுவோம், அவனுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு, ஆனாலும் வேலைக்கு போனான், இருந்தாலும் வேலைக்கு போனான் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
இதேபோல உடம்பு சரியில்லாமல் உணர்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்ல போவதில்லை. ஆனா நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும், ஒரு செயலொன்று நடைமுறை இருந்து கொண்டு இருந்தது, அதை பிரேக் பண்ணி ஏதோ ஒரு செயலை செய்திருக்கிறாங்க. அன்னைக்குல எந்த செயல் பிரேக் பண்ணப்படுகிறதோ அந்த செயலை வந்து நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தி சொல்ல வேண்டும். He was feeling very ill. However, he went to work. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதில் தோன்றும் கமெண்டில் பதிவிடுங்கள். I will explain you further. உங்களுக்கு வினா, அவள் தூங்கிக் இருந்தாலும் எனக்காக நித்திரை விட்டு எழுந்து விட்டாள். நித்திரை விட்டு எழுதலை நாங்கள் get up என்போம். அதனுடைய இறந்த கால வடிவம் பயன்படுத்த வேண்டும். Comment it now. Well done, you got it. நான் ரொம்ப களைப்பாக இருந்தேன், இருப்பினும் என்னால் நன்றாக தூங்க முடியவில்லை. களைப்பாதான் இருந்துச்சு, ஆனாலும் தூங்க முடியல. I was much tired. இங்க tired என்பது V3 ஃபார்மா வந்திருக்குதா? இல்ல, V3 ஃபார்ம் தான், ஆனால் இங்கு அது adjective-ஆக தொழிற்படுகின்றது. adjective என்றா என்ன? பெயர் சொற்களை விவரிக்கின்ற சொற்கள். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால், eat in the past participle என்ன V3 ஃபார்ம்? eaten என்பதும் ஒரு adjective தான். அதே மாதிரி go in the past participle gone என்பதும் adjective தான். gone man சென்ற மனிதன். eaten apple சாப்பிடப்பட்ட ஆப்பிள். அதே மாதிரி do in the V3 form done work செய்யப்பட்ட வேலை என்றவாறு நாம் adjective-ஆக பயன்படுத்தலாம். இந்த adjectives உங்களுக்கு தெரியும், பி ஃபார்முக்கு பின்னாலேயும் பயன்படுத்தலாம். பெயர்ச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தப்படலாம் அல்லது பி ஃபார்ம் வினை சொற்களுக்கு பின்னால் பயன்படுத்தப்படும். அந்த வகையில் தான் நாம் இங்கு I was much tired அப்படின்னு I was என்ற பி ஃபார்ம் பாஸ்ட் பி ஃபார்முக்கு பின்னாடி இந்த tired பயன்படுத்தியுள்ளோம். I was much tired. இருப்பினும் however I couldn't sleep well. என்னால் தூங்க முடியல, முயற்சி செய்தேன் ஆனால் முடியவில்லை, அதனாலதான் couldn't பயன்படுத்துகின்றோம். I was much tired. However, I couldn't sleep well. I was much tired. However, I couldn't sleep well. உங்களுக்கு இப்ப நல்லா விளங்கி இருக்கும். இந்த வீடியோ பார்க்கல இடையில ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களால விட்டு செல்லவே முடியாது. விட்டீங்கன்னு சொன்னா இதனுடைய பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் பார்க்கல வாட்டவரா இருக்கட்டும், வேறவரா இருக்கட்டும், ஒரு சின்ன கன்செப்ட் விளங்கினோன்னு நிறைய பேருக்கு ஓகே என்னால முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்ல போகக்கூடிய ஆட்கள் நிறையவே இருந்திருப்பாங்க. ஆனால் இங்க அப்படி நீங்க செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, அங்கேயும் கூடாது. ஏன்? உங்களுக்கு மேலதிக பயிற்சி வேணும். பயிற்சியின் மூலம் தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? You can get your fluency in the language. மேலும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த பிரச்சனை இன்னமும் கூடிய கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை this problem இன்னமும் however பரிசீலிக்கப்பட வேண்டும், கட்டாயம். பரிசீலனை செய்ய போவது somebody. இந்த பிரச்சனைக்கு வந்து அந்த செயல்பாடு நடைபெற போகுது. அப்ப passive voiceல சொல்லணும். This problem however should be. மாடல் வேர்ப்ஸ்க்கு எல்லாம் passive voice ஆக்கேக்கு என்ன செய்வோம்? மாடல் வேர்ப்ஸ்க்கு பின்னால be form பயன்படுத்தி பிரதான வினைச்சொல்ல வந்து V3 வடிவத்துல சொல்லணும். பிரதான வினைச்சொல்ல V3 ஃபார்ம்ல. அப்ப should என்பது ஒரு மாடல் வேர்ப். அதை passive ஆக்கேக்கு என்ன செய்வோம்? should be plus V3 என்றவாறு பயன்படுத்துவோம். This problem however should be பரிசீலித்தல், considered கருதப்பட வேண்டும், considered more carefully. This problem however should be considered more carefully. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. This problem however should be considered more carefully. Again, this problem. There's a pause. சின்ன நிறுத்துங்க. However, again ஒரு small pause கொடுங்க. Should be considered more carefully. நல்லா கவனிங்க. This problem, however, should be considered more carefully. Very good. உங்களுக்கான வினா, இந்த சிறுமி இன்னமும் கூடிய கவனமாக பராமரிக்கப்பட வேண்டும்.
பராமரிக்கிறது நாங்க லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கு அதனுடைய V3 ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். Comment your answer. Bravo, you got it. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். If you have any doubt, don't hesitate to comment it. அடுத்து ஒரு சில உதாரணங்கள் தான் பார்க்க போன்றோம். வானிலை வெயிலாக இருந்தது, இருப்பினும் நாம் வெளியே செல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மிதமான வெயில வானம் வெளிச்சமா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், வெளியில போக விரும்புவோம். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, இருப்பினும் நாம் வெளியே செல்லவில்லை. வானிலை the weather இருந்தது was எப்படி, sunny வெயிலாக. The weather was sunny. இருப்பினும் however நாம் வெளியே செல்லவில்லை. We didn't go outside. The weather was sunny. However, we didn't go outside. எல்லாம் வாய் விட்டு சொல்லி பாருங்க. நான் சொல்ற மாதிரியே பாஸ் எல்லாம் வச்சு சொல்லுங்க. இடையில நிறுத்தி நிறுத்தி சொல்லணும். The weather was sunny. However, we didn't go outside. Again, the weather was sunny. However, we didn't go outside. ரொம்ப இலவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கான வினா, வானிலை மழையாக இருந்தது, இருப்பினும் நாம் விருந்துக்கு சென்றோம். Comment it now. Wonderful. Last but not least, இறுதி வாக்கியம் பார்ப்போம். அவள் எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறாள் ஆயினும் அவள் எடை ஒருபோதும் கூடுவதில்லை. இது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சிம்பிள் பிரசன்ட் தான் பயன்படுத்துவோம். எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறாள் ஆயினும், ஆயினும் however, however much, however much she eats, however much she eats, அவள் எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறாள் ஆயினும் அவள் எடை ஒருபோதும் கூடுவதில்லை. She never gains weight. However much she eats, she never gains weight. எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க சத்தமா. However much she eats, she never gains weight. ரொம்ப இலவா இருந்துச்சா? இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will help you. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மற்றவர்களும் பயனடைவதற்காக இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிடுவதற்கு இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.